தியானம் செய்வதில் உள்ள அடிப்படைகளை ஞானகுரு அவர்கள் இந்த உபதேச வாயிலாக நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். என்றால் தியானம் என்றால் பொதுவாக நாம் கண்களை மூடி திரும்ப திரும்ப ஒன்றை சொல்லிக் கொண்டிருப்பது அல்லது எண்ணிக்கொண்டிருப்பது என்று நினைப்போம். ஆனால் எப்படி, எந்த அடிப்படையிலே கண்களை திறந்து எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும், கண்களை மூடி எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும், எத்தனை முறை செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் இதில் விளக்க உரை கொடுக்கிறார்கள். பொதுவாக காலை கண் விழித்தவுடனும் சரி, அல்லது இரவு கண் மூடி நாம் தூங்கப் போகும்போதும் சரி, துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும், மகிழ்ச்சி நட்சத்திரத்தை பெற வேண்டும் என்று எண்ணினாலும் அதற்கு முன் தாய் தந்தையரை முதலில் எண்ண வேண்டும். காரணம், அவர்களிடம் இருந்துதான் நாம் காத்திடும் சக்தியாக, நம்மை வளர்த்திடும் சக்தியாக, எந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு நல்லதை எண்ணி நமக்காக சதா ஜெபித்து கொண்டிருப்பவர்கள் அவள்தான். ஆகவே எந்த சந்தர்ப்பத்திலும் தாய் தந்தையரை மனதில் நினைவு கொண்டு வந்து, அவர்கள் நம்மை காத்திட்ட உணர்வுகளை நினைவு கொண்டு வந்து, எத்தனையோ மகரிஷிகள் ஞானிகள் வெளிப்படுத்திய சக்தி இந்த காற்று மண்டலத்தில் பரவி இருப்பதை பதிவாக்கி அவர்கள் துணை கொண்டு அந்த சக்திகளை பெற முடியும். அம்மா அப்பா அருளால் மகரிஷிகள் அசக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று முதலில் கண்களை திறந்துதான் இயங்க வேண்டும். அம்மா அப்பா அருளால் மகரிஷிகள் சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவாணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. மகரிஷிகள் சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த மகரிஷிகள் சக்தி படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. இப்படி ஒரு 5 முறையாவது எண்ணி அதற்கு பின் கண்களை மூடி மகரிஷிகள் சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து உடல் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவாணுக்கள் அனைத்தும் பெற்று உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அந்த மகரிஷிகள் சக்தி பெற வேண்டும் என்று இப்படி உடல் முழுவதும் கண்களை மூடி ஒரு 5 முறையாவது நினைவை செலுத்த வேண்டும். அதற்கு பின் கண்களை திறந்து மகரிஷிகள் சக்தியால் எங்கள் உடல் நலம் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நினைவை செலுத்திவிட்டு, இப்போ உடலிலே நோயுற்றவர்கள் இருந்தால் அவர்கள் உடலில் ஆஸ்மாவோ சர்க்கரை சத்தோ இரத்த கொதிப்போ அல்லது இருதய சம்பந்தப்பட்ட நோய்களோ கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்களோ அதுபோன்று இருந்தால் மகரிஷிகள் சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து அது என்ன நோயோ அந்த நோயை சொல்லி அந்த நோய் நீங்கி நாங்கள் உடல் நலம் பெற வேண்டும் என்று குறைந்தது ஒரு 50 தரமாவது இப்படி செய்ய வேண்டும். அல்லது கடுமையான கேன்சர் நோயாக இருந்தாலும் கூட அந்த மகரிஷிகள் சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து கேன்சர் நோய் நீங்க வேண்டும் என்று ஒரு 300 தரமாவது இதை சொல்ல வேண்டும். இந்த உணர்வுகளை கண்களை மூடியும் உடலுக்குள் செலுத்த வேண்டும். அந்த நோய் போக்கக்கூடிய சக்தி நாம் பெறுகின்றோம். அதே சமயத்தில் இந்த நோய் என்று இருக்கப்படும் பொழுது அதற்குண்டான மருந்துகளையும் நாம் உட்கொள்வோம். ஆக மருந்தை சாப்பிட்டாலும் சரி, அந்த மருந்தை சாப்பிடுவதற்கு முன்பு மருந்தை கையில் வைத்து இதுபோன்று தியானித்துவிட்டு அதற்கப்புறம் நாம் அந்த மருந்தை உட்கொள்ளலாம். ஏனென்றால் இந்த விஞ்ஞான உலகில் மருந்து சாப்பிட்டு நமக்கு எல்லோருக்கும் அந்த பழக்கம் வந்துவிட்டது. மருந்து சாப்பிடும் போதெல்லாம் மகரிஷிகள் சக்தியை நினைவு கொண்டு வந்து அந்த மகரிஷிகள் சக்தி அந்த மருந்திலே படர வேண்டும் என்று எண்ணி நோய் நீங்க வேண்டும் என்று இப்படி நாம் நினைவை செலுத்தலாம். ஒரு சில நோய்க்கெல்லாம் மருந்தே இல்லை என்று கூட சொல்லுவார்கள். ஆனால் அந்த நோய்க்கு கூட ஒரு 1000 தரமாவது மகரிஷிகள் சக்தியால் அந்த நோய் நீங்க வேண்டும் என்று நம்முடைய எண்ணத்தால் இதுபோன்று உள்பாய்ச்சி அதை நீக்க முடியும். ஏனென்றால் 1000 தரம் சொல்லப்பட போகும்போது அந்த எண்ணங்கள் உடலுக்குள் ஊடுருவி உடலுக்குள் வலுப்பெற்று அது கேன்சரோ மற்ற எந்த நோய் அந்த கேன்சர் நோயை கேன்சல் ஆக்கிவிடும். நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களும் உற்சாகம் வரும். ஏனென்றால் அத்தகைய சக்தி நமக்கு உண்டு என்று வாக்கினை பதிவு செய்கின்றார். இதை ஒரு பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனால் அது நமக்குள் வலிமை மிக்க சக்தியாக கிடைக்க வேண்டும் என்றுதான் மாமகரிஷி ஈஸ்வரர் காட்டிய வழிப்படி நோய் நீக்கக்கூடிய சக்தியை கடைபிடிக்க வேண்டும் என்று வாக்கினை கொடுக்கின்றேன். ஏனால் சாதாரணமாக சொல்லுகின்றோம் என்று எண்ண வேண்டியதில்லை. உங்களுக்குள் அந்த சக்தி பெருகவே எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களுக்குள் நோய் நீக்கக்கூடிய சக்தியாக வலிமை மிக்க சக்தியாக குரு வழியில் அதை பெற வேண்டும் என்று நான் பதிவாக்குகின்றேன். இதே போன்று நம்முடைய மூச்சால் பேச்சால் பார்வையால் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வால் மற்றவருடைய தீமைகளையும் போக்க முடியும். உதாரணமாக நண்பனுக்கே ஒரு நோய் வந்திருந்தாலும் மகரிஷிகள் சக்தி பெற வேண்டும் என்று ஒரு 100 முறை சுவாசித்து விட்டு உன் நோய் நீங்கிவிடும், நீ நலம் பெறுவாய் என்ற இந்த வாக்கினை
அங்கே பதிவு செய்து அவரையும் அந்த மகரிஷி சக்தி பெற வேண்டும் என்று எண்ணும்படி செய்ய வேண்டும். அவர் நோயினால் கஷ்டப்படுகின்றார், வேதனைப்படுகிறார் என்பதை நாம் பார்த்தாலும் கேட்டிருந்தாலும் கூட அதை கண்டு நாம் சோர்வடையக்கூடாது. என்றால் இந்த சோர்வு என்பது நமக்கு தன்னை அறியாமலே வந்து இப்படி இருக்கின்றாரே, நாம் திரும்ப திரும்ப செய்கின்றோம் ஆனாலும் இப்படி இருக்கின்றாரே என்று சோர்வடைந்துள்ளோம். அந்த சோர்வு அடையாதபடி 100 தடமாவது அந்த மகரிஷி சக்தி பெற வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் மகரிஷி சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும், எங்கள் ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று அதை நாம் சுவாசித்து பழக வேண்டும். பின் மகரிஷி சக்தி அவர் உடல் முழுவதும் படர வேண்டும், அவர் உடலில் இருக்கக்கூடிய நோய் நீங்க வேண்டும், அவர் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் என்று எண்ண வேண்டும். ஆக கீதையிலே சொல்வது, நீ எதை எண்ணுகின்றாயோ நீ அதுவாகின்றாய். ஆக மற்றவர்கள் நலமாக வாழ வேண்டும், மற்றவர்கள் உடல் நலம் பெற வேண்டும், மற்றவர்கள் நலமடைய வேண்டும் என்று நாம் எண்ணி இதுபோன்று செய்யும் பொழுது அந்த நலமடையக்கூடிய சக்தியை, நலமாக வாழக்கூடிய சக்தி முதலில் நாம் பெறுகின்றோம். ஆக அதே சமயத்தில் தீமைகளை அகற்றும் அந்த மகரிஷி உணர்வுகள் நமக்குள் வளர்க்க வளர்க்க தீமைகளை அகற்றிடும் சக்தியாக நமக்குள் விளைகின்றது. அந்த தீமைகளை அகற்றிடும் ஆற்றல் நாம் பெற்றால்தான் இந்த உடலை விட்டு அகலும் பொழுது யாருடைய ஈர்ப்பிற்கும் செல்லாதபடி அந்த மகரிஷி நலவட்டத்திலே நாம் இணைந்து ஒளி சரீரம் பெற ஏதுவாக இருக்கும். திரும்பவும் குருநாதர் சொல்லுகின்றார், எளிதிலே சொல்லுகின்றேன், எளிதிலே உங்களை எண்ணும்படி சொல்கிறேன் என்று அலட்சியப்படுத்தி விடாதீர்கள். என்றால் நீங்கள் பெற வேண்டும், நீங்கள் உடல் நலத்தோடு வாழ வேண்டும், நீங்கள் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று சதா தியானிக்கின்றேன். என்னுடைய குரு அருள், மாமகரிஷி ஈஸ்வர குருவுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சதா எண்ணுகின்றேன். குரு அருளால் உங்களை அறியாது சேர்ந்த தீய வினைகளோ, சாப வினைகளோ, பாப வினைகளோ அனைத்து நீங்க வேண்டும் என்று நான் தியானிக்கின்றேன். மகரிஷி நற்சக்திகளை நீங்கள் பெற்று உங்களை அறியாது சேர்ந்த தீமைகளை, நோய்களை நீங்களே நீக்க முடியும் என்று அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு கொடுப்பதற்கு இதை சொல்லுகின்றேன். அதே சமயத்தில் உணவு உட்கொள்கின்றோம் என்றால் அந்த உணவு மீது கை வைத்து மகரிஷி நற்சக்தி இந்த உணவு முழுவதும் படர வேண்டும் என்று அந்த அலைகளை அந்த உணவுக்குள் சிறிது நேரம் நாம் பாய்ச்சி விட்டு ஆதாரத்தில் கையை வைத்து மகரிஷி நற்சக்தி நாங்கள் பெற வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும், எங்கள் ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று ஒரு 10 முறையாக எண்ணிவிட்டு அதற்கு பின் நாங்கள் உணவாக உட்கொள்ளும் இந்த உணவுகள் அனைத்தும் எங்கள் உடலுக்குள் சென்று நலம் பெறும் சக்தியாக வளர வேண்டும், மனபலம் பெற வேண்டும், மனவளம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று இந்த நினைவை உள்பயிற்சி கண்ணின் நினைவு கொண்டு இந்த உணர்வோடு நாம் உட்கொண்டால் அதற்கு தகுந்த உயர்ந்த சக்தி வாய்ந்த உமிழ்நீராக நம் வாயிலே சுரந்து அந்த உணர்வுகள் சத்துள்ளதாக நம் ஆகாரத்துடன் கலக்கப்பட்டு நமக்குள் ஆரோக்கியம் பெற செய்யும் சக்தியாக நமக்குள் இது பெற முடியும். ஏன்னா இதையெல்லாம் ஒரு பயிற்சியாக கொடுக்கின்றோம். இந்த பயிற்சிகள் நீங்கள் செவ்வனை செய்து அனுபவத்தில் நீங்கள் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம், உடல் ஆரோக்கியம் பெறலாம், மகிழ்ந்து வாழும் சக்தி பெறலாம், நோய் நீக்கும் சக்தி பெறலாம். மற்றவர்களுக்கும் இதை பாய்ச்சி அவர்களையும் உடல் நலம் பெறச் செய்யலாம், அவர்களையும் மகிழ்ந்து வாழச் செய்யும். என்றால் இது குருநாதர் பயிற்சி என்று சொல்லி வாக்கினை கொடுத்து வாக்கு மூலமாக நமக்குள் வளர்த்திடும் முறைகளை நாம் தியானத்தில் கவனமாக கையாள வேண்டிய செயல்முறைகளைத்தான் இதிலே நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள்.